ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவோஷனல் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாரும் குங்குமத்தை பார்த்துருப்போம். அந்த குங்குமத்தில் பல வகையான இருக்குது. அதில் குபேர கடாட்சம் தரும் பச்சை குங்குமத்தோட ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தும் குங்குமத்தை கிருமி நாசினி என்றும் சொல்லலாம். மஞ்சள், தண்ணீர், படிகாரம், சுண்ணாம்பு ஆகியவற்றை சேர்த்து குங்குமம் தயாரிக்கிறாங்க. இது மிகவும் மங்களகரமான பொருளாக கருதுகிறோம். குங்குமம் வைத்துக் கொள்வதால உடல் சூடு குறைந்து உடல்ல காந்த சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும், பெண்கள் தினமும் குங்குமம் வைப்பதால மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட குங்குமம் கருஞ்சிவப்பு, இளஞ்சிவப்பு என்ற சிவப்பு நிறத்திலேயே இருக்கும். ஆனா பச்சை நிற குங்குமத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பச்சை குங்குமத்தை குபேர குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடல் நலம், செல்வ செழிப்பு ஆகியவற்றை கொடுக்கும். இந்த பச்சை குங்குமம் மகாலட்சுமியும் குபேரனையும் பூஜை செய்ய பயன்படுத்தும் பொருட்களில் வைத்து இயற்கையான முறையில் தயாரிப்பாங்க. அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் குபேரனுக்கு என தனி சன்னதி அமைச்சிருக்குங்க. இங்கே குபேரன் சித்திரலோகங்களுடன் தாமரையில் அமர்ந்திருப்பாரு. இங்கே பச்சை நிற குங்குமத்தையே குபேரன் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதியில குபேர ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் அனைத்தும் மாதங்களும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பச்சை குங்குமம் பலருக்கும் குலதெய்வமாக விளங்கும் பச்சையம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஈரோட்டில் அவல் பூந்தரையில் உள்ள ராட்டை சுற்றி பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்வர்ண கர்ஜனை பைரவர் கோயிலில் பச்சை நிற மூலிகை பொடி குங்கும பிரசாதமாக கொடுக்குறாங்க. மஞ்சள், கற்றாழை, வேம்பு, அரசமர இலை, துளசி ஆகியவை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த குங்குமம் மக்களுக்கு ஆரோக்கியத்தையும் நன்மையும் தருவதாக சொல்றாங்க. குபேர குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்துக் கொள்வதால செல்வ செழிப்பு, வெற்றி, வளம் போன்றவையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னும், பணப்பிரச்சனை, கல்வித்தடை, கடன் தொல்லை, திருமணத்தடை, குடும்ப சண்டை ஆகியவற்றையெல்லாம் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பச்சை குங்குமத்தை தினமும் பயன்படுத்தலாம். குறிப்பாக புதன்கிழமைகளில் பயன்படுத்துவது நல்ல பலனை கொடுக்கும். இது மஞ்சள் குங்குமம் விற்கும் கடைகளில் கூட கிடைக்கும். இல்லையெனில் நாட்டு மருந்து கடைகளில் கூட விற்கப்படும். இந்த குங்குமத்தை சாதாரண குங்குமம் பயன்படுத்துவது போல பயன்படுத்தலாம். இந்த குங்குமத்தை வாங்கி கோயிலில் வைத்து பூஜித்த பின் வீட்டில் பூஜை அறையில் வைத்து தினமும் பயன்படுத்தலாம். இந்த குங்குமத்தை வீட்டில் உள்ளவர்களை தவிர்த்து வெளியாட்களுக்கும் தரக்கூடாது. பச்சை குங்குமத்தை தொடர்ந்து 41 நாட்கள் வைத்து கொண்டு வருவது நல்ல பயனை தரும் அப்படின்னு ஒரு ஐதீகமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த